அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பொறுத்தவரை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியை சொல்கிறது. நம்ம மனம் போன போக்கின்படி இந்த உலகத்திலே வாழ முடியாது. இந்த உலகம் என்பது ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு உலகம். யாருக்கு? மூமின்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு நிறைந்த உலகம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். கட்டுப்பாடு நிறைந்த உலகம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன? நாளைக்கு மறுமை நாளிலே நாம் சொர்க்க சோலையிலே நுழைய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில பண்புகள் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். தொழுகை, நோன்புகள், இன்ன பிற கடமைகள் நம் சரியான முறையிலே இந்த உலகத்திலே நாம் கட்டமைத்துக் கொண்டோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாவற்றையும் நாம் சீரமைத்துக் கொண்டாலும் மூமின்களுடைய பண்புகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த பண்புகள் இல்லை என்றால், நம்ம ஏற்கனவே மூமின்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பண்புகள் எல்லாம் இல்லை என்றால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும். அப்போ இந்த விஷயத்தில நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், கது ஆஃபலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த விஷயத்தில எப்படி வெற்றி பெறுவார்கள் மூமின்கள் என்பதை சொல்லும் பொழுது, அல்லாஹ் பட்டியல் போடும் பொழுது, அவர்கள் அந்த தொழுகையுடைய விஷயத்தில பணிவை பேணுவார்கள். தொழுகை இருக்கிற பார்த்தீங்களா, அதுல பணிவை பேணுவார்கள். அது மட்டுமல்ல, வீணானதை புறக்கணிப்பார்கள், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பட்டியல்களிலே நமக்கு சொல்கிறார். அப்ப சொல்லும் பொழுது இந்த பட்டியல்களில் ஒரு மூமினுடைய பண்பாக எதை நமக்கு சொல்கிறான்? வெற்றியாளர் என்ற அந்த இடத்தில யாரை சொல்கிறான்? அந்த வெற்றியாளர்களிடத்தில் தொழுகை. அப்போ ஒரு அடையாளமே அவனுடைய வெற்றியாளர் என்பதற்கான மற்ற செயல்கள் அடுத்த நிலைக்கு சென்றாலும் முதலில் அவன் நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த வெற்றி வாய்ப்பை அவன் பெற வேண்டும் என்றால் முதலில் அவனிடத்துல தொழுகை இருக்க வேண்டும். இப்ப ரமலான் மாதத்தில ஏராளமான தொழுகைகள் நம்ம பார்க்கிறோம். உபரியான வணக்க வழிபாடு தொழக்கூடாதா? அதில் நன்மை இல்லையா? ஏன் இப்படிலாம் செய்யக்கூடாது என்று எங்களை தடுக்கிறீர்கள் இப்படிதான் பேசுவாங்க. ஆனால் ரமலான் மாதத்தில் எப்படி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற மாதங்கள் எல்லாம் அது தொழுகை இல்லாத பொழுது ரமலான் மாதத்தில் மட்டும் அதிகமாக பிதஅத்தான செயல்களை அந்த வணக்க வழிபாட்டு முறையில செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும், ஒரு முஸ்லிம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஒரு நிரந்தரமான செயல்பாடு இருக்க வேண்டும். அப்ப ரமலான் மாதம் நம்மளை இந்த ஐங்கால தொழுகையும் பயிற்சி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பலவிதமான செயல்பாடுகளையும் நம்ம செய்ய வைத்திருக்கிறது. குர்ஆனோடு இந்த சமுதாயம் அதிகமாக தொடர்பு இல்லை என்றாலும் குர்ஆனோடு தொடர்புபடுத்தி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, குர்ஆனுடைய அந்த விளக்கங்களை அறியாதவர்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனோடு அந்த விளக்கங்களை அறியக்கூடியவர்களாக நம்மளை மாற்றுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மாதத்தில நம்மளுக்கு எவ்வளவுதான் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மார்க்கத்தை கற்றறிய வேண்டும், மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தவர்களாக இருந்தாலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் நம்ம இதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்ம ஈமானை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதின் அடிப்படையில் தகவல்களை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில அதற்காக நேரங்காலங்களை நாம் செலவழிக்கிறோம். தொழுகை, அதே போல நம்ம உரைகள் இதெல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆவல் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மார்க்க சிந்தனை வளர்ப்பதற்காக கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சி நம்மளால் முடிந்தவரை செய்யும் போது அதற்கான மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வதற்கு நம்மளுடைய அந்த அறிவுத்திறன் எந்த அளவுக்கு மார்க்கத்தை நாம் ஒருவர் கேட்கும் பொழுது அவருக்கு பதில் சொல்ல முடியும், சில சட்டங்களை கேட்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்ற அடிப்படையில நம்மளுடைய இந்த மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது. ஒன்று கேள்வி பதில் என்றதுல எழுத்துப்பூர்வமாக எழுவது, உடனுக்குடன் அந்த கேள்வியை கேட்டு பதிலாக அந்த அறிவாற்றலை எப்படி நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சோதித்துக் கொள்வது. அப்ப இதையெல்லாம் யாருடைய பண்பாக வரும்? மூமின்களுடைய பண்புகளில பட்டியல் போடுகிறான் அல்லாஹ். அதே போல பாருங்க, இன்னமல் மூமினூன் அல்லாஹ் சொல்றான். மூமின்களுடைய அந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது இந்த வசனங்கள்லாம் தெரியாம இல்ல. இன்னமல் மூமினூன், இவர்கள் தான் மூமின்கள். அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்துல கூறப்பட்டால் வஜிலத்து குலுபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். இப்படி இந்த செயல்பாடுகள் மட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பற்றி, அதேபோல அல்லாஹ் தன் தூதர் மூலம் விளக்கியிருக்கிற அந்த சம்பவம், அந்த செய்திகள் பற்றி நம்மளிடத்திலே சொல்லப்படும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி இருக்கு? வஜிலத்து குலுபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் அல்லாஹ் சொல்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை ஜாதத்துக்கும் ஈமான், அவர்கள் நம்பிக்கை அதிகமாக்கும். இப்படி நாம இந்த ரமலான் மாதத்துல அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோமா?
நாம் ஒரு செய்தியை கேள்விப்படும் பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ற அந்த தகவல் நமக்கு வரும் பொழுது அதிலே நம்முடைய ஈமான் கூட வேண்டும், நம்மளுடைய உள்ளம் அதிலே நடுங்க வேண்டும். அந்த செய்திக்காக இந்த உலகாலம் நாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே, இவ்வளவு காலம் அது அலட்சிய போக்கை நாம் மேற்கொண்டிருக்கிறோமே என்ற அந்த உள்ளம் நடுக்கம், அந்த இறையச்சத்தின் நடுக்கம் ஒரு மூமினிடத்தில் ஏற்பட வேண்டும் என்பதைதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுதான் இன்னமல் மூமினூன், இவர்கள் தான் மூமின்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் மூமின்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய விசுவாசிகள் என்பதை 8வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதே போல பாருங்க, நாம யாரை சார்ந்திருக்கிறோம் என்ற இந்த உலகத்தில அல்லாஹ்வை மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டும். வேற எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் சார்ந்திருந்தால் கண்டிப்பாக மறுமை வாழ்க்கை என்பது நமக்கு தோல்விகரமாக தான் அமையும் என்பதை திருமறை குர்ஆன் அழகாக சொல்கிறது. வலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன், மூமின்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள். அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு இழைப்புகள் இருந்தாலும் அவன்தான் நமக்கு போதுமானவன், அவனைதான் நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை 3வது அத்தியாயத்தினுடைய 122வது வசனம் சொல்லி காட்டுகிறார். அதே போல பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவன் எவரும் இல்லை இந்த உலகத்துல. அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று அவன் நாடிவிட்டானையானால் உங்களை வெல்பவன் எவரும் இல்லை. அவன் உங்களுக்கு உதவ மறுத்தால் அவனுக்கு பின் உங்களுக்கு உதவி செய்வன் யார் சொல்லுங்க அப்படிங்கிறான். அவன் உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா எப்படியும் செய்வான். ஆனால் யார் மீது நம்பிக்கை வைக்கணும், யாரை நம்பணும்? அல்லாஹ்வை மட்டும்தான் நான் சார்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இம்மை வாழ்க்கையில அல்லாஹ் மட்டும்தான் நான் துணை இருப்பான். இந்த உலகத்திலே எல்லாம் ஏமாற்று பெரியவர்கள் தான் என்பதை அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்கிறான். பல விதயங்கள் இருக்கலாம், அல்லாஹ் நம்ம ஏமாற்றலையா? அந்த ஏமாற்று பட்டியல் தான் அல்லாஹ்வை நம்ம ஏமாற்றி விடுகிறோம். இடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனை ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள். அன்பால் தன்னுடைய பாசத்தால் தன்னுடைய அரவணைப்பால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனை எப்படி ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள். ஆனா அதே செயல அல்லாஹ்க்கு கூட வச்சுருவாங்க. ரமலான் மாசம் விழுந்து தொழுவோம், பார்க்கணுமா இல்லையா? அவ்வளவு இறைச்சா பேசாது. இப்ப எல்லாத்தையும் நம்ம கேட்கணும், அப்படியே ஒரு இறையச்சத்தை அப்படியே நம்ம வந்து அப்படியே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இந்த இறையச்ச வந்தத்துல நம்ம வந்திருக்கிறது. அடுத்த இந்த மாசம் பிறந்துருச்சுல, இந்த மாசத்தை தெரியும். பள்ளிவாசலோடு ஊரில் இருந்தால் வெளியூர்ல இருந்து பிரச்சனை இல்லை, எப்படி அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். அப்போ எப்படி ஒரு மனிதனை ஏமாற்றுவானோ அல்லாஹ்வை நம்ம ஏமாற்றுகிறோம். அல்லாஹ் மேலோடைய ஒரே ஒரு அன்பு மக்களையும் அப்படியே பாசமும் நம்மளை படைத்திருக்கிறான். அவன் தான் எஜமான், நம்ம தான் அடிமை என்பது அவ்வளவு பாசத்தை பொழிந்து அவன் சொல்லக்கூடிய அதை விட சொல்லாத தகவல்களை எல்லாம், சொல்லாத அமல்கள் எல்லாம் செய்து அவனை நெருங்கணும், அவன் சந்தோஷப்படணும், அப்படி சொர்க்கத்தில் போட்டுருவான். விதத்தான் எந்த விஷயம் சரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எங்க போய் அங்க அந்த பிரச்சனையை முடிக்கிறோம்? நம்ம எப்படி உலகத்தோடு ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்கிறோமோ, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரனை எப்படி தொடர்பு கொள்கிறார்களோ, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் எப்படி அந்த நேசத்தை வைத்து அந்த நேசத்தின் அதே தொடர்ச்சியில் வருமா ஒரு காலம் வருவதில்லை. அதை ஏமாற்றுதான் என்பதை இந்த உலகம் காட்டுகிறது. அல்லாஹ்வையும் அப்படிதான் ஏமாற்றுகிறோம். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவன் எவரும் இல்லை. அவன் உங்களுக்கு உதவி மறுத்தால் அவனுக்கு பின் உங்களுக்கு உதவி செய்வது யார்? நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் சார்ந்திருக்க வேண்டும். நீ நம்பிக்கை கொண்டிருந்தால் நீ அல்லாஹ்வைதான் சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 160வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. அஜபல் அம்ரில் மோமினின், அந்த மோமின்களுடைய அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கையாளர் நிலையை கண்டு நான் வியப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரது வாழ்வில் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையே, எது நடந்தாலும் அவருக்கு நன்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்மையாக அமையும். இறை நம்பிக்கையாக அல்லாமல் வேறவருக்கும் இந்த பண்பு கிடையாது, இந்த பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமையை காக்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. நன்மை ஏற்பட்டால் நம்மளால இல்லை, அல்லாஹ் தந்தான், அவனை புகழணும். நம்மளுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுதா, பொறுமை மேற்கொள்ளணும். நீ தான் தந்த, நீனே எடுத்துக்கிட்ட, குழந்தையா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீ தான் தந்த, நீனே எடுத்துக்கொண்டாய் என்ற அடிப்படையில் அவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில 5726வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன? முதல் விஷயமாக கவனிக்க வேண்டிய செய்தி, தொழுகையை நாம் பேண வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? தெளிவா அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள். ஃபர்ஸ்ட் செய்தி அதானே, வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுமை. அடுத்தது தொழுகை மூலம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், உன்னிடத்திலே வர வேண்டியது நீ உதவி தேடு, அதை பத்தி மறுப்பு இல்லை, கேள்வி இடைவேண்டத்துல எது கேட்டாலும் தருவேன். ஆனால் அது உன்னிடத்துல ஒரு பொறுமை ஏற்படணும்.
நீ கேட்கும் பொழுது உடனே நான் கொடுத்துட மாட்டேன், தாமதப்படுத்தி கொடுப்பேன், உடனே கொடுப்பேன். என்னுடைய அதிகாரம். இந்த கேட்ட அந்த பிரார்த்தனைக்கான அந்த பதிலை நான் மறுமையில உனக்கு கூட தருவேன், நன்மையாக்கி தருவேன். அது எந்த மாற்றங்களும் இடத்துல இருக்காது. ஆனா கேளு. ஆனால் என்ன இருக்க வேண்டும்? உன்னுடைய முதல் இரண்டாவதாக வரக்கூடிய செய்தி அப்படி பொறுமை இருக்கணும். அப்புறம் தொழுகை மூலம் நீங்கள் உதவி கேடுகள். என்ன சலாத்த காணத்தாளல் மூமினின கிதாபன் மோகுதா. மறுபடியும் அல்லாஹ் ஒரு வசனம் சொல்றான். அந்த மூமின்களுடைய விஷயத்தை பற்றி பேசும்பொழுது 4வது அத்தியாயத்துடைய 103வது வசனம், நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. ஒரு விஷயத்துல நீ உதவி தேடுங்கிறான், பொறுமையை மேற்கொள்ளுங்கிறான், அதே போல தொழுகை இல்லாட்டுங்கிறான். சொல்லிட்டு மூமின்கள் மீது தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள். இப்படி இந்த பேணுதல் நம்ம இடத்துல இருக்கிறதா? இந்த தொழுகையை இந்த ரமலானுக்கு பிறகு எப்படி விழுந்து விழுந்து தொழுதுமோ அந்த இறைவனிடத்திலே பாசத்தை காட்டின பாசம், அந்த இறைவன் மீது வந்து நம்ம பாசம் கொண்டது அவருடைய அச்சம். இந்த அச்சம் தொடர்கிறதா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அப்போ இந்த பண்புகள் எல்லாம் யாரிடத்துல வர வேண்டும்? ஒரு மூமின்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வை ஏமாற்றி விட முடியாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய மனிதனை ஏமாற்றி விடலாம், ஆனா அல்லாஹ்வை ஏமாற்றி விட முடியாது. நம் உள்ளத்தில் ஒன்று நினைத்து செயல்பாடு ஒன்று அமைந்தால் கண்டிப்பாக மறுமை வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அதே போல பாருங்க, ஒரு மூமினுடைய பண்பை குறித்து பேசும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுகீமுன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அப்படிங்கிறான். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றில் நல்வழியில் செலவிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலாயிக்கஹுமுல் மூமினூன் ஹக்கா, அவர்களே உண்மையான நம்பிக்கை கொண்ட ஹக்குன்னு அவ்வளவு உறுதியான நம்பிக்கை உள்ள உண்மையாளருங்கிறான் அல்லாஹ். அந்த உண்மையாளருடைய அந்த பட்டியலில் யார் இருக்கிற அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியை செலவிடுவார்கள். அவர்கள் தான் நம்பிக்கை கொண்டு சொல்லல, ஹக்காங்கிற உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர். அவர்களுக்கு அவர்கள் இறைவனிடம் பல பதவிகளும் மன்னிப்பு, எந்த நீ தவிர இந்த உலகத்தை செஞ்சு நான் மன்னிக்கிறேங்கிறான்ல. எது? இந்த பண்பு ஒரு இடத்துல இருக்கணும், இந்த செயல்பாடு ஒரு இடத்துல இருக்கணும். அப்ப நம்ம சகோதரர்கள் எப்படி நினைக்கிறோம்? இந்த உலகத்தை போய் மனிதன் என்ற அந்த பலகீனத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை தீமைகளையும் நான் அழித்து விடுவேங்கிறான்ல. அப்ப எது இருக்கணும்? அவர் எடுத்து தொழுகை இருக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிட வேண்டும். அவர்களே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களுக்கு அவர்கள் இறைவன பல பதவிகளும் மன்னிப்பும் கண்ணியமும் உணவும் உண்டு. எண்ணியம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, நல்ல உணவை சாப்பிட. அந்த உலகத்துல நம்ம கிடைக்காத உணவு கூட அங்க கிடைக்கும், கிடைத்த உணவும் கிடைக்கும், கிடைக்காத உணவுகள் கூட கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எவ்வளவு பதவி இந்த உலகத்துல பதவிக்கு அடிச்சுக்கிறோம், பொருளாதாரத்துக்கு அடிச்சுக்கிறோம், இதெல்லாம் கவலையே இல்லை. அன்றைக்கு பதவி உயர்த்தி தருவான், பதவினால் சிறந்த இடத்துல நம்மளை அமர்த்துவான் அந்த சொர்க்க சோலையில. அப்போ யாருக்கு இது கிடைக்கும்? தொழுகை நிலைநாட்டக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தந்திருக்கிற அந்த வழியிலே செலவழிக்கக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எவ்வித பேரம் கிடையாது, எவ்வித நட்பு இல்லாத நாள் வருது ஒரு நாள். இங்க என்னுடைய நண்பனே அப்படின்னு நம்ம சொல்லலாம், என்னுடைய தோழியேன்னு சொல்லலாம், அப்படியே உயிருக்குயிராக இருக்கிறேன்னு சொல்லலாம், நகமும் சதயமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை மறுமையில் இல்லை. ஆனால் வெற்றி பெற்று விட்டா கிடைக்கும். வெற்றி பெறாத முன்னாடி நிலை என்ன? இதுதான். எந்த பேரமும் நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் நீ உன் தொழுகையை நிலைநாட்டிக்க. உன் நண்பனுக்காக, உன் தோழிக்காக இப்படி உன் தொழுகையை நீ பாடடித்து விடாது. பேரமோ நட்போ இல்லாத அந்த நாள்ல நீ நிற்ப. அப்போ அதற்கு முன்னதாக நீ உன் தொழுகை நிலைநாட்டுமாறும் நாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தது ரகசியமாக. பிறகு பார்க்கும் அதிகமாக கொடுக்கலாம், ரகசியமாக நீ செய், யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கும் உன் ரப்புக்கும் தெரியும், கொடுக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி கொடுக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? மறுமையில அந்த அரசுடைய நிலையில 7 வகையான பேர், அதுல ஒரு இவங்கதான், இவங்களும் வருவாங்க. அரசுடைய நெல் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து விட்டு அந்த அரிசை சுமந்துகின்ற 8 வானம் சுமந்து இருப்பார்களே, அந்த நேரத்தில் எந்த நிலையில் இருக்காது, அரசுடைய நிலை மட்டுமே இருக்கும். அந்த அரசுடைய நிலை இது மாதிரி ஒருவருக்கு தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மமானது நாளைக்கு மறுமையிலே அந்த மஹ்ஷருடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அதை நிறைவேறக்கூடிய அந்த இடத்திலே நமக்கு அல்லாஹ் வழங்குவான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்ப ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழி செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு நீ கூறு. வெளிப்படையாகவும் செய்யலாம், தற்பெருமை இல்லாம செய்யலாம். ஆனா எதற்கு அதிக நன்மை? ரகசியமாக அல்லாஹ்க்குள்ளதான். இது கூட முகஸ்துதி வந்துடும், தற்பெருமை வந்துடும். அப்படிங்கிறது அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14ஆம் அத்தியாயத்தினுடைய 31வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அப்ப பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொண்டாரு. இஸ்தாயினு, நீங்கள் நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க. இஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி தேடுங்க. பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகை மற்றும் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்க. இன்னல்லாஹ மஅல் சாபிரீன், அல்லாஹ் ரொம்ப பொறுமையாளர் தான் இருக்கிறான். இப்படி அல்லாஹ் அப்படி சொல்றான். இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இறைமை கொண்டு பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், அல்லாஹ் பொறுமையாளர் இருப்பான்.
அந்த பொறுமையாளர் தான் அல்லாஹ் காத்திருக்கிறான் என்பதை அவன் தான் நேசிக்கிறான், அந்த பொறுமையாளர் தான் நேசிப்பான் என்பது 2வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அதே போல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டு சகித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு துன்பம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தொழுகையின் மூலம் துன்பம் வரலாம், உங்களுக்கு ஒரு இழப்பு வரலாம், ஒரு வேலை வாய்ப்பை விட்டு தாமதப்படுத்தலாம். ஆனாலும் அந்த நம்பிக்கை கொண்டு சகித்துக் கொள்ளுங்கள். ஒரு மார்க்கத்தை சொல்லும் பொழுது பல பிரச்சனைகள் வந்து நம்ம இடத்துக்கு ஏற்படலாம், ஆனால் அதை சகித்துக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மையில் மற்றவர்களை மிகைத்து விடுங்கள். உறுதியாக நில்லுங்கள். எந்த விஷயத்திலும் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த விஷயம் எப்படி இருக்கு? இந்த மூமின்களுடைய பண்பை பத்தி நம்ம கவனமாக நம்ம அந்த பண்புகளை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும். அதே போல அமானிதத்தையும் உடன்படிக்கையும் சரியான முறையில் இருக்கணும். பேச்சுக்கள் உடன்படிக்கை இருக்கிறது, உங்களுக்கு விளக்கமான பேச்சுக்கை இல்ல, உடன்படிக்கை இருக்கிறது. அது அமானிதமான விஷயத்துல உடன்படிக்கை இருக்கிறது. இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். இந்த உடன்படிக்கை ஒவ்வொருத்தர் பேசுறோம், அப்படி உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை போடுகிறோம், நமக்கு மத்தியில அந்த உடன்படிக்கையில நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். அப்ப அந்த மூமின்களுடைய பண்பு தொழுகை நிலைநாட்டுவது, அதே போல ஜகாத் வழங்குவது, அதை தான தர்மம் செய்வது, அதே போல அமானியத்தை பேணுவது, இதெல்லாம் அந்த மூமின்களுடைய பண்பை குறித்து சொல்கிறான். அதே போல் அதில் முதல் விஷயமாக தொழுகையை நிலைநாட்டுங்க, நாளைக்கு மறுமையில தன்னந்தனியாக நீங்கள் விடப்படுவீர்கள் என்ற அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் நமக்கு வலியுறுத்துகிறான் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே போல நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், நம்ம அடிக்கடி சொல்றோம், அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நம்ம அடிக்கடி சொல்றோம். பூகம்பம் கூட ஏற்பட்டுச்சு. எந்த ஊர்ல? அது இப்ப கூட எது பார்க்கலாம், பர்மால கொத்து கொத்தாக அப்படியே போகுது. அந்த மக்களுக்காகவும் யாராக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத ஆதமுடைய மக்கள், அந்த மக்களுக்காகவும் இந்த நேரத்துல நீங்கள் வந்து அந்த பர்மால அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு பூகம்பம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ அந்த அவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு விஷயம் என்றால், இந்த பள்ளிவாசல் அந்த இன்னைக்கு பார்க்கிறோம், நீண்ட நெடு காலம் இன்றைக்கு எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு ஏராளமான பொருளாதாரங்கள் அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பல பேருடைய உள்ளத்தை மாற்றி இந்த ஏகத்துவம் என்ற அந்த ஜோதி, ஏகத்துவம் என்ற கொள்கை இந்த ஊரிலும் நிலைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் பல விஷயத்தில் நமக்கு உதவி செய்கிறார். இது பூர்த்தியாக அதை செய்து முடிப்பதற்கு அதற்கான பொருளாதாரத்தை உங்களுடைய இந்த நேரத்திலே நீங்கள் எண்ணிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் இது சீக்கிரமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த ஏகத்துவம் என்ற ஜோதி, இந்த ஓரிரை கொள்கை என்றது இந்த பூதங்களும் பூரா ஒழிக்க வேண்டும். இதன் மூலம் பல பிரச்சாரங்கள் உருவாக வேண்டும், பல ஆலிமாக்கள் உருவாக வேண்டும், பல ஆலிம்கள் உருவாக வேண்டும், பல மார்க்க சிந்தனை உடையவர்கள் இந்த இடத்திலிருந்து சும்மா கட்டிட்டு தொழுவதற்கு மட்டுமல்ல, இந்த இடத்தில் பல விதமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டுமாய் கூறிக்கொண்டு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படின்னா நம்ம மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வதுதான். ஒரு 3 கேள்வி கேட்கிறோம், அடுத்து ஒரு 4 கேள்வி கேட்கிறோம். இப்படி கேட்கப்படும் பொழுது அதன் மூலம் ஹதீஸ்களை தேடுகிறோம். பெண்களுக்கான சட்டத்தை நாம விளக்கலனா கூட அவங்க அந்த பெண்களுக்கான சட்டத்தை அதிகமான கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த கேள்வியை தேடுதல் இல்லாதனால அதுல நம்ம கேள்வி கேட்கப்படும், திரும்பி அதே கேள்வி கேட்கும்போது குறையுடன் பார்க்கிறோம். அப்ப இந்த கேள்வி பதில் என்பது ஒரு பரிசு என்பது ஒரு மகிழ்ச்சிக்கு தான். இதை விட பரிசு காத்திருக்கிறது மறுமையில. இது ஒரு அற்பமானதுதான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதா இருக்கலாம், அற்பத்திலும் அற்பமானது. மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இந்த பரிசெல்லாம் பரிசு வாங்காதவங்க இருப்பாங்க. இது மிக மிக அற்பமானதான், பரிசுனால் அல்ல. ஆனால் நம்மளுடைய அறிவாற்றலை, நம்மளுடைய சிந்தனைகளை மார்க்கம் ரீதியாக அந்த கேள்வி பதில் மூலம் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டுமல்ல, உடனுக்குடன் கேள்வி எங்கே பதில் எங்க நிகழ்ச்சி நடத்தணும். அல்லாஹ் அது வெற்றிதான். ஆனாலும் எந்த அளவுக்கு கற்று வைத்திருக்கிறார்கள் அதிகமா. அப்ப அந்த நிகழ்வு மூலம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அறிவு எவ்வளவு பேர்லாம் இருக்கா, நம்ம சூறா மனப்பாடம் பண்ண கொடுக்குறோம், அதுக்காக எவ்வளவு அதை எடுத்துக்கிறாங்க பாருங்க. பரிசுக்கான நோக்கம் இல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள் என்று சகோதரிகளை பார்க்கிறோம். அப்ப நிறைய பேர் அதுல எல்லாம் ஓதி இருக்கிறாங்க, மாற்றுக்கருத்துல சூறாக்களை மனனம் செய்ய. ஏன்னா இந்த வாய்ப்புகள் மறலாம அதிகம் இருக்கிறது. அப்ப அது மாதிரி அதுக்காகவே 8-10 சூறாக்களை அந்த தினத்தை ரமலான் மாதத்துல மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது அந்த பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கா இல்லையா, எந்த பாக்கியம் அந்த நன்மை கிடைச்சிருக்கா இல்லையா, அமர்ந்திருக்கக்கூடிய சரி, இதற்காக வெளியிலிருந்து உதவி செய்யக்கூடியவன் சரி, இதனுடைய செலவினங்களுக்கு அவர்களுக்கான நன்மை போயிருக்கா இல்லையா, அவங்களை குர்ஆனை கற்கக்கூடிய மனனம் செய்யக்கூட மாற்றி இருக்கிறோமே, ஒரு அத்தியாயத்தை இருக்கட்டுமே. அது மட்டுமல்ல, பல சகோதரர்களை இந்த ஏகத்துவத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டுமா? நம்ம பயன் என்ன பேசுறதுன்னு தெரியும், நமக்கு விளங்காது. ஆனாலும் மற்றவர்களுக்கு அது விளங்கி, ஆனாலும் அந்த ஏகத்துவத்தை அவர் ஈர்க்க வைத்திருக்கிறத 10 பேர் 100 பேர் வரல, ஒருத்தர் வந்தாலும் பெரிய விஷயம் தானே உலகத்துக்கு. நம்ம வெற்றி பெற்றுட்டோம், எல்லாரும் வெற்றியா போய் தந்திருக்கிறானே. அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கு. எல்லாம் வந்துச்சு பரிசெல்லாம் சரி, ஓகே. ஆறுதல் பரிசு அந்த மேலிருந்து வரல, ஆமா கீழ் வரிசை வர்றோம். பர்வீன் பானு
பர்வீன் பானு சொல்லிட்டே இருக்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏன் இருங்க, பேர் படிக்க. ரிஃப்கா, ஏஜ் ரிஃப்கா, ரிஜுவானா, ஆயிஷா நாச்சியா, சின்யா, வந்து கூப்பிட்டு வந்துருங்க. இந்த ஆர்டர் பேஸ் தானே, சீக்கிரம் வந்து. ஒய்எம் ஜெசிமா பர்வீன், சரி வாங்க, நீங்க எழுதுறீங்களா? அது சரி. சகோதரி சபானா கொடுத்துருங்க. தில்ஹானா ஹாலில், அதையும் நம்ம சொல்ல நம்ம கேட்கிறோம். ஒரு கருத்தை சொல்லிக்கிற இடத்துல இப்ப சகோதரி இருக்காங்கல்ல, இது பெருமைக்காக சொல்லல, அவங்க கேட்க நாங்க விட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா மற்றவர்களுக்கு வழி விட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதை ஏன் அப்படி சொல்றேன்னா, அல்லாவுக்காக, எந்த ஒரு முகஸ்துதிக்காகவும் இல்ல, அல்லாவுக்காக. பல பேர் புதுசா வர்றாங்க, அவங்க நான் வழி விட்டு சொல்றாங்க, அந்த செய்தியை நம்ம சொல்லிடணும். சொல்லட்டுமா? தில்ஹானா ஹாலி சொல்லட்டுமா? ஜவுதா நாச்சியா, ஏஎஸ் ஜவுதா நாச்சியா, ஏஎஸ் ஜவுதா நாச்சியா, நஃபிலா நசுஹா, நஃபிலா நசுஹா, சபரியா சாஃபின், அவங்க வந்து 2 பரிசு அவங்களுக்கு. ஆமா 2. அடுத்ததாக சூரா மரணம். இந்த சூரா மரணத்துல ஃபர்ஸ்ட்ல ஆசிஃபா பர்வீன் 28 அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணிருக்காங்க, மனப்பாடம் பண்ணாங்க. ஆனா இங்க வந்து 8 அத்தியாயங்களை சூறாக்களை இதுக்காக மனப்பாடம் பண்ணி, இதுக்காக பரிசுக்காக இல்ல, அந்த அறிவாற்றல இந்த சிந்தனையை வந்து வளர்த்திருக்காங்க. 27 அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணிருக்காங்க. அப்புறம் நூருல் ஹாஃபியா, கண்டுதான பேரு, 3வது. முத்தாச்சி ஆச்சி 11 அத்தியாயங்கள் மனப்பாடம் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியா இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில 3வது இடம் எழுதினாங்க சில விஷயங்களுக்கு. ஆசிஃபா பர்வீன், ஆசிஃபா பர்வீன். 2வது பரிசு ஒய்எம் நஸ்ரானா பர்வீன். முதல் பரிசு எம் வாசிஃபா. முதல் பரிசு வாசிஃபா, முதல் பரிசு எம் வாசிஃபா. தனியே கொடுக்கூடாது, நானும் எடுங்க. இது புரியுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதுல எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து பரிசு கொடுத்துட்டோம். ஆனாலும் கூட ஆறுதல் பரிசு விஷயத்துல சில பேர் கொடுக்காத காரணம் என்னவென்று சொல்லிடுறோம். அதுக்கு 3 பேரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். காரணம் ஒரு நாள் இல்ல, ஒரு 30 பதிலாச்சு இருக்கணும். ஒரு நாள் இருக்கா 2 நாள் இருக்கா தொடர்ச்சியா எடுத்திருந்தா அவங்களுக்கு அந்த 3 பேர் கிடைச்சிருக்கும் என்பதை ஒரு நிர்வாகம் முடிவு செய்து, ஒரு நாள் 2 நாள் எழுதினவங்களை நம்ம வேணான்னு விட்டுட்டோம். ஒரு 10 தினம் எழுதி 30 மார்க்கை வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆறுதல் பரிசுக்குன்னு ஒரு மார்க் இருக்குது அப்படிங்கிற வச்சு நம்ம அதை. மற்றும் தொடர் பயான்கள் அனைத்தையும் சிறப்பாக முறையில் செய்த இமாம் பகவீர் அவர்களுக்கு கிளையின் சார்பாக கிளை துணை செயலாளர் சிறிய பரிசு. மாஷா அல்லாஹ்.